நான் பொலிட்டிக்கல் பில்ட் இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரூபா மேம் தான் கிளாஸ் சொல்லிக்கலாம் எனக்கு. ஸோ நான் வந்து படித்தாதான் இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக்க முடியும், படிக்கலைன்னா எதுவும் கற்றுக்க முடியாது, இந்த கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து சொல்லியிருந்தாங்க 8th to +2 வரைக்கும் இங்கே வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் தைரியமாக கிளம்பி வந்தேன். ஃபஸ்ட் டே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இவ்வளோ நாள் வந்து வெளியில் போய் வேலை செஞ்சு சேலரி வாங்குற மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் சரி, பசங்களை பார்த்துக்கிறதுக்கும் சரி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க தனியாக விட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வீட்டில் இருந்துட்டு செல்ஃபாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆரம்பத்தில் எனக்கு இது தெரியாது. இங்கே வந்து பார்க்கும்போது என்னாலையும் ஒரு விஷயம் செல்ஃபாக பண்ண முடியும், செல்ஃபாக என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு சார் மூலிமா ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எதனா டிப்ளமா பண்ணோன்னா வெளியில் போய் பே பண்ணி தான் நாங்கள்லாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இந்த 30 டேஸும் ஒரு ரூபா கூட எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாமே இங்கே சொல்லிக் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்மளுக்கு செல்ஃபாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாகவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக செய்ய வச்சு செல்ஃபாக அதை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு சொந்தமாக நாங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தையும் கொடுத்து எந்த விதத்தில் எங்களுக்கு புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் நல்ல விதமாக புரிய வச்சு அந்த சித்து சார் வந்து நல்ல ஜென்யூன் பர்சனாக எங்களுக்கு எல்லாருக்குமே எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் கிளியராக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ட்ரைனர்ஸும் வந்து கூட எங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகி ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் எல்லா ப்ராடக்ட்டும் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங் கொடுத்து ஃப்யூச்சரில் நான் அதை ஒரு பிராண்ட் மார்க்காக கொண்டு வந்து